சுத்தி என்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு? நியர்பைல பொட்டானிக்கல் கார்டன் வரப்போகுது சார். வண்டர்லா தீம் பார்க் பண்றாங்க. ஒன் ஹப் சென்னை வரப்போகுது. கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4700 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் போயிட்டு இருக்கு. சார் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்கு. 15 ஏக்கர்ல பண்ணிருக்கோம். ஃபேஸ் 1 வந்து நம்ம கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் சார். ஃபேஸ் 2 வந்து போட்டு இருக்கு. ஆமாங்க சார். அதுல எத்தனை பிளாட் இருக்கு? பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 186 பிளாட். இந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் இருக்குது. அது மட்டும் இல்லாம OMR ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ECR ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுத்தி கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. 8 கிலோமீட்டர்ல தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 2500ல இருந்து 2600 3000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த இடத்துல மட்டும் தான் கம்மியான பிரைஸ் கொடுக்குறாங்க. நீங்க எங்க வீடியோ பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி தான் வந்திருக்க மாதிரி. கூடுவாஞ்சேரியில லோ பட்ஜெட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பாத்துருக்கீங்க. அதுவும் வந்து நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாவும் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான். நிறைய இடத்துல வந்து நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி போய் பாத்துருப்பீங்க. கூடுவாஞ்சேரின்னு சொன்னோடனே கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4700 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல நான் கூடுவாஞ்சேரியில பண்ணதே கிடையாது. சோ பண்ணிருந்தா நீங்க யாராவது பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு என்ன பட்ஜெட் அப்படின்ற சொல்றதுக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங்ல என்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு, எப்படி பிரைஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்றேன். கூடுவாஞ்சேரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டின்னு போகும்போது தாம்பரம்னு சொல்லுவாங்க. தாம்பரம் தான் வந்து சென்னையோட எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து அந்த அளவுக்கு கிடையாது, கம்மியா தான் இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா பெருங்கலத்தூர் அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் ப்ராப்பர்ட்டி கிடையாது அந்த அளவுக்கு. அதை தாண்டி வந்தா கூடுவாஞ்சேரி தான் இப்போ ஹைலைட்டா இருக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் எந்த அளவுக்கு பிரைஸ்லயும் சரி ஏரியாவும் சரி எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சோ அதே மாதிரி டெவலப்மெண்ட் வந்து கூடுவாஞ்சேரி ஆயிட்டு இருக்குதுங்க. இந்த இடத்துல பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் 4700 5000 அப்படி போயிட்டு இருக்குது ஸ்டார்டிங்ல. கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல. இதே வந்து ஒரு 5-8 கிலோமீட்டர்ல தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 2500ல இருந்து 2600 3000 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த இடத்துல மட்டும் தான் கம்மியான பிரைஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல கம்மியான பிரைஸ் கொடுக்குது. அப்புறம் சொல்றேன் இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்லாம் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையிலேயே பாத்தீங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்டான கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்குமே தெரியும். அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த சரௌண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போயிட்டு இருக்குது. அப்போ லேண்ட் வாங்கி போட்டவங்களுக்கு. ஆனா அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு அங்க இருந்து தூக்கிட்டு இப்ப கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்துல கீழாம்பாக்கத்துல வச்சிருக்காங்க. கீழாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் மறைமலை நகர் GST எல்லாம் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா லேண்டோட வேல்யூ வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அதுவும் வந்து டிமாண்டும் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடும் போது இதோட அப்ரிசியேஷன் வந்து கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி போடுற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ட்ரிபிள் மடங்கு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வேல்யூ மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூடுவாஞ்சேரியில வந்து DTCP ரேர் ஆப்பிள் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். DTCP ரேர் ஆப்பிள்ல வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எப்பவுமே கம்மியான ரேட்ல தான் கொடுப்பாங்க. இதே வந்து CMD லிமிட்டுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமா கொடுப்பாங்க. ஏன் இந்த CMD DTCP எத்தனை வந்தான்னு பாத்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் வரைக்கும் வந்து CMD லிமிட்டுக்குள்ள வரப்போகுது அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து CMD லிமிட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க இப்போ வாங்குற ப்ராப்பர்ட்டி அதுவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி உங்களுக்கு டெவலப்மெண்ட்லயே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்ரூவல்லயும் வந்து ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க GSTல இருந்து ஒரு 15 நிமிஷத்துல வந்துடலாம். இந்த சைடு போனீங்கன்னா திருப்பூர் இருக்குது. அது மட்டும் இல்லாம OMR ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ECR ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுத்தி கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கு. நம்ம கூட பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே மேம், கம்பெனி நேம் என்ன, சைட் எங்க இருக்கு? கரெக்ட் சார், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் சார். ஓகே. கூடுவாஞ்சேரில இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா காயரம்பேடு கன்னிவாக்கம் அடுத்து பாண்டூர் இருக்கு. பாண்டூர்ல இருந்து 900 மீட்டர்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கு. எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டு சார்? ஓவரால் ஏக்கர் பாத்தீங்கன்னா 15 ஏக்கர்ல பண்ணிருக்கோம். ஃபேஸ் 1 வந்து நம்ம கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் சார். ஃபேஸ் 2 வந்து போட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். அதுல எத்தனை பிளாட் இருக்கு? பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 186 பிளாட்ஸ் சார். 80 பிளாட்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கு சார். 80 முடிஞ்சிச்சு. சீக்கிரம் எந்த அளவுக்கு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து வாங்க முடியும். கண்டிப்பா. ஓகே மேம், இந்த இடத்தை பத்தி நம்ம டீடைல் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன். இதோட வேல்யூ வந்து ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு இருக்கும், சுத்தி என்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு? டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நியர்பைல பொட்டானிக்கல் கார்டன் வரப்போகுது சார். வண்டர்லா தீம் பார்க் பண்றாங்க. ஒன் ஹப் சென்னை வரப்போகுது சார். ஸோ இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா லேண்டோட அப்ரிசியேஷன் ஏறிடும். இன்னைக்கு வாங்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு வந்து உங்களுக்கு கீல்டு வரும் சார். நியர்பைல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கு சார். ஜோஹோ இருக்கு, அசென்ச்சர் இருக்கு, இன்ஃபோசிஸ், எக்ஸல் இருக்கு. நியர்பை பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் டிப்போ இருக்கு. இப்போ நமக்கு இப்பவே பாத்தீங்கன்னா லேண்டோட அப்ரிசியேஷன் ஏறி தான் சார் இருக்கு. ஓகே மேம், இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்குறேன். இந்த இடத்துல நான் வீடு கட்டி கொடுக்கணும்னு கேட்டாலும் கட்டி கொடுப்பீங்க? கண்டிப்பா சார். நம்ம கிட்ட வந்து பிளாட் வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட பில்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ரெஃபர் பண்ணுவோம், பில்டிங் இது பண்ணிக்கலாம் சார். சார் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருந்தா நான் வாங்க முடியும்? ஒரு பிளாட்டோட ரேட் எவ்வளவு? சார் இப்போ நீங்க வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா
பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 11 lakhs இருந்துச்சுன்னா நம்ம பண்ண முடியும் சார். டவுன் பேமெண்ட் உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 2 lakhs இருந்துச்சுன்னா பண்ணலாம் சார். ஆமா 2 லட்சம் இருந்தாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். ஆமாங்க சார். 90% வரையுமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். 90% வரைக்குமே. ஆமாங்க சார். சூப்பருங்க. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 80 தான் பண்ணுவாங்க, இவங்க 90 வரைக்கும் பண்றாங்க. 2 லட்சம் ரூபாய் இந்த இடத்துல டவுன் பேமெண்ட் வச்சீங்கனாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். 11 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சொந்தமா இடமே வாங்க முடியும். ஓகே மேம், இந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டி எல்லாம் எங்க இருந்தெல்லாம் வரலாம்? கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரியில இருந்து உங்களுக்கு நியர்பை 15 மினிட்ஸ்ல வந்துடலாம் சார். நம்ம Okay. ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடலாம். காயரம்பேடுல இருந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் வருங்க சார். So, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் இருக்கு, திருப்போரூர் அண்ட் OMR ரோடோட ஈஸியா ரோட கனெக்ட் ஆகும் சார். அது வந்து நிறைய வீடுங்க வந்து இந்த இடத்துல இருக்குது ஆல்ரெடி ஃபேஸ் 1ல போட்டவங்களுக்கு. ஆமாங்க சார். குறைஞ்சது எத்தனை வீடு இருக்கும் இந்த இடத்துல? 40+ இருக்குங்க சார். 40 வீடுக்கு மேலே இருக்கு. ஆமாங்க சார். அதான் வந்து நீங்க வாங்க போற இடத்த சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது. வீடுங்க இருக்கிற இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது அதோட வேல்யூவும் அதிகமாகும், சேஃபாவும் இருக்கும். மேம், இந்த இடத்துல எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? சார் நம்மளது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா DTCP ரெரா அப்ரூவல் இருக்கு சார். இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்மளோட பிளாட்டுக்கு வந்துட்டு இங்க யாருமே அப்படி இது பண்ணிருக்க மாட்டாங்க. வெளியே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும். பாத்தீங்களா? நீங்க வரும்போது பாத்திருப்பீங்க. நான் பார்த்தேன். ஏதோ என்னடா கோயில் கோபுரம் மாதிரி சின்னதா ஒரு ஆர்ச் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்குள்ள இந்த மாதிரி யாருமே பண்ணது இல்லையா அப்படின்னு யோசிச்சு தான் உள்ள வந்தேன். நான் ஏதோ கோயில் உள்ள தான் போறேன்னு நினைச்சேன். நான் கோயில் உள்ள போயிட்டு வேற எங்கேயோ சந்தெல்லாம் போனோம்னு நினைச்சேன். ஆனா ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன். ரோட்ஸ் பாத்தீங்களா சார்? நீங்க வரும்போது பிளாக் டாப் ரோட் பாத்தீங்களா? 40 ஃபீட் 30 ஃபீட் ரோடு ஆமாங்க சார். 33 ஃபீட் ரோட் வரும். இது வந்து கேட்டட் செமி கேட்டட் கம்யூனிட்டியா பண்ணிருக்கோம். CCTV கேமராஸ் இருக்கு சார். 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் வர போகுது. சீவேஜ் லைன் நம்ம இப்ப எடுத்திருக்கோம். 3 ஃபேஸ்ல உங்களுக்கு EB லைன்ஸ்மே இருக்குங்க சார். அது மட்டும் இல்லாம நிறைய இந்த மாதிரி மரம்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தெரு பிரிச்சிருக்காங்க ஸ்ட்ரீட் பாத்தீங்களா? போர்ட்ஸ் இருக்குங்க சார். ஸ்ட்ரீட் போர்டு மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு நேமும் வச்சிருக்காங்க. அழகாவும் இருக்கு. நிறைய இடத்துல இடம் வாங்க போனோம்னா லோ பட்ஜெட்ல வச்சிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் லீகல் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவு கிளியரா இருக்கு? இது வந்து நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராப்பர்ட்டி. ஸோ லீகல் இஷ்யூஸ் வந்து கிடையாதுங்க சார். ஓகே. பிளாட் வந்து சண்டே வந்து பார்த்துட்டு புக் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொரியர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டே அவங்க செக் பண்ணிட்டு அட்வொகேட்டை செக் பண்ணிட்டு ஃபர்தரா உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்துல தான் சார் நம்ம பண்றோம். ஓகே. அதுக்கு வந்து அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது பே பண்ணணும்? புக்கிங் அமௌண்ட் 1 lakh. பிளாட் வந்து நம்ம இனிஷியலா புக் ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா 25,000 கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. கமிங் சண்டே வந்து சைட் விசிட்ஸ் இருக்கும். பிக்கப் அண்ட் ட்ராப் ஆக்சஸோட கேப் ஃபெசிலிட்டியோட பண்றோம். நீங்க சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஜஸ்ட் வந்து பார்க்க வர்றதா தான் வருவாங்க. வந்து பார்த்தனே பிளாட் பிடிச்சிரும். உடனே புக்கிங் அமௌண்ட் பே பண்ணிட்டு புக்கிங் பண்ணிடுவாங்க. அதை வந்து பார்த்துட்டு கையோட வந்து புக் பண்ணிட்டு போங்க சார். இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்